என்றால் விட்டால் சபையார்களுக்கு இவர்களை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. பரிசுத்தாவினுடைய கிரியை கண்டோட சபையை இப்ப நடுங்கிட்டு, சபையை இப்ப நடுங்கிட்டு. சபையில அப்படி ஒரு பயம் இருக்கணும்ப்பா, பக்தி இருக்கணும். அல்லையா? இது நாங்க என்ன செய்யலாம்? என்னை சேர்த்துதான் வேதம் இதுபுறம் கற்புள்ள பட்டயம். அல்லையா? வேதம் இதுபுறம் கற்புள்ள பட்டயம். உண்மையா சொல்ற, நானும் நல்லா சொல்ல உடைக்கிறேன். உண்மையா சொல்லல. இந்த அக்கா கூட சொல்லுவா, ரமேஷ் உண்மையில நீ உங்க பிள்ளைகளோட குடும்பத்தோட நல்லா என்ஜாய் பண்றேன்னு சொல்லி உண்மையா சொல்ல. சனிக்கிழமை உபவாசம் கூட்டம் முடிஞ்சாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிஞ்சாலும் சரி, பிள்ளைகள் நீங்க இருக்கீங்களா? நான் பிள்ளைகளை கேச்சு மெக்ரோனாஸ் எல்லாம் குடிக்கிறோம். உண்மையா சொல்றேன், ஆண்டு பிள்ளைகளை வச்சதே இல்லை. ஆனால் இதுல தேவனுடைய பங்குல கை வைக்காமல் பார்த்துக்கணும். அல்லையா? தேவனுடைய பங்குல கை வைக்காமல் செய்ய வேண்டிய மனைவிக்கு கணவனுக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை கட்டாயம் செய்யணும். ஒரு தவப்பன் தன் மனைவி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது செய்யணும். ஒரு மனைவி தன் கணவன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது செய்யணும். இன்னும் ஒரு காரியம் இருக்குது. புருஷ பஞ்சாயத்து என்ன செய்யலாம், என்ன செய்வாங்க, என்ன செய்வாங்க தெரியுமா? பொதுவாக இப்ப எக்ஸாமுக்கு நான் என்ன வச்சு பிள்ளைகள் வேலை செய்யணும்னு சொன்னா, நான் என்னுடைய தசமாதம் வந்து எனக்கு சிம்பிள் சம்பளம் 150 ரூபா கொடுத்துட்டேன். வேண்டா சரியா இல்லை. என்னுடைய மனைவி வேலை செய்யறான், தசமாகம் கொடுக்குறான். ஜோனத்தான் வேலை செய்யறான், தசமாகம் கொடுக்குறான். ஜூபா வேலை செய்யறான், தசமாகம் கொடுக்குறான். இல்லையா? யோசிச்சு பாருங்க. நான் அப்படியே இருக்கலாம் தானே? இல்லை இல்லை. பிரியமானது ஜனமே, மனுஷன் தேவனை வச்சிக்கலாமா? இல்லை. அல்லையா? ஏன்னா அதை நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். சில அவங்களை வளர்ந்து ஒரு காலத்தில் எங்களோட இருக்கலாம், இல்லையா திருமணமாக தன்னுடைய ஊழலில் மாறி இருக்கலாம். அவங்க அந்த சபைக்கு உண்மையா இருக்கணும், அந்த ஊழியக்காரருக்கு உண்மையா இருக்கணும். தேவனுடைய கற்பனை கட்டளை கை கொள்ளப்படணும். அவங்க அவசரமாக இருக்கணும். விளக்குதா? இதை உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. நீ சரியாக செய்தாதான் உன்னுடைய பிள்ளை கை கொள்ளும். கணவன் அதை கை கொள்ளாவிட்டால் மனது சொல்லிக் கொடு. சத்தியத்தை சொல்லு. இதான் சத்தியம். உன் மனைவி சரியில்லாம இருந்தா உன் மனைவிக்கு சொல்லிக் கொடு. பிரச்சனை இல்லை. தசம காரியத்தில் கூட சொல்றேன், என்னுடைய மனசு என்ன சரிப்படுத்துறான். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலேயே குரல் மூலமாக பேசும் ஒரே ஒரு சம்பவமாக தான். ஒரு அதிகாலை நம்ம சொல்லி இருக்கிறார். அதிகாலை ஒரு 3-4 மணிக்குள்ளே இருக்கும். ஆவியானவர் என்னோட பேசிக்கொண்டு இருந்தார். அப்புறம் இலங்கையில ஒரு அனாதை இல்லத்தின் காரியத்துக்கு பல காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. பணம் அனுப்புற காரியம். ஆண்டவர் என்னோட பேசுறார் தசமாத குறிச்சு. நாங்கள் இல்லை ஆண்டவரே, அது இலங்கை பட்ஜெட்டுக்குள்ள நான் அனுப்புறேன்னு சொல்லி அது இல்லை, இது தசமாதம். யோசிச்சு பாருங்க. முடிச்சு பார்த்து வேட்டு ஒழுங்குச்சு. ஏன்னா 3-4 மணி அந்த நேரத்தில் நாளெல்லாம் அதிகமாக செய்வோம், அதிகமாக சொல்லி ஊழியர்கள் செய்வோம். என்னுடைய இந்தபடியெல்லாம் நீ ஊழியக்காரராக இருக்கிறாங்க. பிரியமான தெரிஞ்சனே, கர்த்தருடைய சந்ததிக்கு நான் செவிசாய்க்கணும். அல்லையே சொல்லுவாங்க. ஏன்னா என்னுடைய ஆசீர்வாதங்கள், என்னுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்கு நானும் தான் தடை. இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் கைதிக்க மாட்டேன். ஆண்டத்துக்கு கிருபையால ஒரு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வருத்தம் பண்ண கிடந்தது இல்லை. என் பொஞ்சாதிக்கு வருத்தம் பண்ண கிடந்தது இல்லை. என் பிள்ளைகளுக்கு வருத்தம் வந்து இத்தனை வருஷமாச்சு, 34 வருஷமாச்சு. சேலஞ்ச் பண்றேன். ஏன்னா உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை கைதிக்க மாட்டேன். தேவனுடைய நாள். நீ 6 நாள் நல்லா உள்ள ஆண்டு சொல்லியிருக்கிற 6 நாள் நல்லா சம்பாதி. நீ பொஞ்சாதி பிள்ளைகளுக்கு சம்பாதி. 7ஆம் நாள் என்னுடைய நாள். எனக்கு வந்து பலிச்சிருக்கு. அல்ல வேதத்தை நல்லா படிச்சுக்கன்னு சொன்னா சரி. நான் சில வார்த்தையில சொல்லி நான் முடிக்கிறேன். அல்லையா? லூக்கா 18:12 வாசிங்க. லூக்கா 18:12. பரிசேயனுடைய ஜெபம் என்னவா? வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமாம் செலுத்தி விடுகிறேன் என்று தரப்பிள்ளை ஜெபம் பண்ணான். அப்ப இந்த பரிசேயன் என்ன செய்யறான்? அந்த தான் கொடுக்கிற காரியத்தை கொடுத்து அங்க சொல்லுகிறான். பிரியமான தேவ ஜனமே, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 20
20வது அதிகாரம் 33 32 வாசிங்க. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 33 32. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 33 34. ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னாகிலும் வஸ்திரத்திலாகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்து அங்க பார்த்தோம்னு சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் என்னவா ஒருவருடைய வெள்ளியாகிலும் பொன்னியாகிலும் வஸ்திரத்தையால் நான் இச்சிக்கவில்லை, நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடன் கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளை வேலை செய்தன்னு சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க, வேலை செய்தார் அவருடைய ஊழியத்தை அவர் செய்தாராம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் என்னோட வசனத்தை காட்ட முடியும். 6வது அதிகாரம் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம். ஒன்று தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியும் இந்த ஆதாயம். இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஐஸ்வர்யமாக விரும்பினவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனசனை கேட்டிலும் அளவிலும் என்று சொல்லி பண ஆசை எல்லா திணைக்கும் வேறாயிருக்கிறது. பணம் தேவையா இல்லையா சொல்லுங்க. பணம் இல்லாவிட்டால் ஓடுதனும் மதிக்க மாட்டான், உன்னுடைய கணவனும் மதிக்க மாட்டான், கொஞ்சாலையும் மதிக்க மாட்டான், புள்ளியிடம் மதிக்க மாட்டான். உண்மை இல்லையா? ஒத்துக்கொள்ளுங்க, உண்மைதானே? என்னுடைய வாழ்க்கை நல்ல அடிபட்டு நான் உன்னுடைய பிள்ளைகளையும் நான் மதிக்கிறேன், கொஞ்சாலையும் மதிக்கிறேன். உண்மை இல்லையா? பணம் தேவை, ஆனா பண ஆசை தான் கூடாது. இன்னைக்கு கணவன் மனைவியாக பணம் அலைந்து திரியறதால பிள்ளைகளை கவனிக்க முடியவில்லை. கணவன் 2-3 வேலையை திரியறதால கொஞ்சாலே கவனிக்க முடியவில்லை. அது பாவம். கொடுக்க பிள்ளைகளுக்கு போட்டு வீட்டுக்கே இருக்கு. அவன் பாவம் காரணம் போய் வருவான். பிள்ளைகளுக்கு யார் ஒருத்தர் மாறா போறான்னு பிள்ளைகளுக்கு அப்பா தெரியாது, கொஞ்சாலும் புருஷனை தெரியாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. இதுல கவனமா இருந்து பசங்க சொல்லுது, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போய்விட்டான். பழகுதா? அவனுடைய இந்த ஊழியர் தேமா பிரபஞ்சத்தின் மேல உலகத்து மேல ஆசை வச்சு, உலக காரியங்கள் மேல ஆசை வச்சு என்னை விட்டு போய்விட்டான். எங்களோட கூட இருந்து ஊழியம் செய்வார்கள். அவர்கள் ஊழியத்தில் ஆரம்பத்தில் உண்மையா இருப்பார்கள், உத்தமமா இருப்பார்கள். பணம் கிடைச்ச உடனே ஆசை வரும். நான் இளைஞரை விடுவாங்கணும், இந்தியாவில் விடுவாங்கணும், அதிசயம் சொல்லி ஆசை வந்தோடனே தேவனுடைய காரியங்களை அற்பமாக எண்ணுவார்கள், அசட்டை பண்ணுவார்கள், உலகத்துக்கு போய் விடுவார்கள். உண்மை இல்லையா? உண்மைதான? இத்தனை நெருக்கத்தில் பணம் தேவை, பணம் ஆசைக்கூடாது. நடந்து வச்சிருங்க. பணத்தை சம்பாதிக்கத்தக்க பலனின் சத்தத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், ஞானத்தை தந்திருக்கிறார். ஆனா அதை முதலாவது போதும் என்ற மனமே போதும். அதன்படி நாங்கள் வாழவே ஒழிய பண ஆசைக்கு இழுபட்டு தேவனை நாம் நீங்கள் வஞ்சிக்க கூடாது. அல்லையா? ஜோவான் 8வது அதிகாரம் 20 வாசிங்க. தர்மப்பட்டி இருக்கிற இடத்துல இயேசுவானவர் இருக்கிறாரா? விளங்குதா? அப்ப ஆண்டவர் போதிக்கிற வேலையில் எங்க இருந்தாரா?
அந்த 7 விதவை போட்ட 2 வள்ளிய ஆண்டவர் என்னவா பார்த்து கொண்டே இருந்தார். நான் சொல்றேன், இந்த எல்லாரும் போட்டதை விட அந்த 7 போட்டதான் பெருசா. ஏன்னா அவள் தன்னுக்கு இருந்ததை போட்டாள். மற்றவர்கள் 1000 10,000 இருந்து 500 100 போட்டார்கள். ஆனா அந்த 7 விதவை தன்னிட்ட இருந்தது எல்லாத்தையும் போட்டு விட்டார். இன்றைக்கு அவளை பற்றி நான் கதைக்கிறோமே இல்லையா? அந்த 7 விதவை பற்றி கதைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். பிரியமான திருச்சனமே, அநேக வசனங்கள் இருக்குது. அங்க பார்த்தோம் சொல்லி சொன்னா ஊழியர்களுக்கு அங்க தாவீது ராஜா அழைப்பு கொடுக்கிறார். ஆலயம் கட்ட போறார். தேவன் திரைக்கு மகன்கள் தேவன் அந்த ஊடாக இருக்குது. எனக்கு ஆலயம் வீடு இருக்குது, ஆலயத்தை கட்டணும். நாத்தான் வந்து சொல்றார், நீ கட்டாத உன்னுடைய பிள்ளை கட்டணும். அவர் அறிவிக்கிறார். சபையில இருந்து என்ன கொடுக்குறாங்க? பொன் வெள்ளி அது இது தங்கம் வைடூரியம் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தாங்களா இல்லையா? மோசே அந்த அறிவிக்கிறவர்கள் கொடுத்தாங்க. எவர்கள் ஆவியை ஏறினார்கள் அவங்க கொடுத்தார்கள். நாங்கள் ஏவப்படணும், கத்தனாக கொடுக்கணும். பிரியமான சென்னை கொடுக்கிறதுல கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது, கருமித்தனம் இருக்கக்கூடாது, பிசித்தனம் இருக்கக்கூடாது. எங்களை விட அதை செய்வோமா இல்லையா? செய்வோமா இல்லையா? சொல்லுங்க. எங்க பிள்ளைகளுடைய காரியத்தில் செய்வோமா இல்லையா? எப்படி என்ன செய்யணும்? நான் பிள்ளை பெரிய பிள்ளையா இருந்தது, நான் பிள்ளைக்கு அதை சேர்க்கணும், இது சேர்க்கணும், நாங்கள் நம்பி சேர்க்கணும், இதை பகல கஷ்டப்படணும். கத்திர வஞ்சித்து செய்யாது, அது பாவம். அது கூட கத்திரை வேதனைப்படுத்தக்கூடாது. நல்லையா? நிறைய வசனம் இருக்க தொண்டையை அடைஞ்சிச்சு. நல்லையா? கத்திர நல்லவர் ஆண்டுடைய பகல ஆண்டு இருக்கிற நீங்க மனுஷனை வஞ்சிக்கலாமா? நான் உங்களை எதிரே வஞ்சித்தோம், தசமாத்திரம் காணக்கூடாது. அப்போ உண்மையாக நாங்கள் இருப்போம். கத்த உண்மையா சொல்றார், சலன் நான் இல்லை தேவன் சொல்றார். இதனால நீங்கள் என்னை சோதித்து பாருங்கன்னு சொல்லி கேட்கிறார். இல்லையா? தேவன் நிச்சயமாக உங்களை நினைவாசம் கொடுப்பார். எல்லாம் நாங்கள் உரிமையை ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறோம். வசனத்தை ஒப்பு கொடுத்து செய்யணும், வார்த்தையை ஒப்பு கொடுத்து நாங்கள் செய்யணும். இல்லையா? எல்லாரும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. அதே நேரத்தில் என்னன்னு சொல்றார், அங்க வசனம் சொல்லுது. அதாவது என்ன ஒரு வசனம் வாசிங்க. மத்தேயு 5:22 24 5 மத்தேயு 5:22 மத்தேயு 5:22 வாசிங்க. இந்த வசனத்தை கவனிப்பாளுங்கள். ஆகையால் அங்கேதானே பலியிடத்துக்கு உன் காணிக்கையை வைத்துவிட்டு ஆமே நல்லையா? அவன் சவுலோட ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கையை செலுத்தலாம் போகிறார். எங்களுடைய காணிக்கை அருவருப்பான காணிக்கையா இருக்கக்கூடாது. ஆவியலும் காயும் காணிக்கை கொடுத்தார்கள். கர்த்தர் ஆட்ட காணிக்கை அங்கீகரித்தார். சொல்லுங்க, ஆவியலுடைய காணிக்கை அங்கீகரித்தார். அதாவது கொடுக்கிறது உத்தம நிச்சயத்தோடு கொடுக்கணும், உண்மையா கொடுக்கணும், தேவனுடைய வசனத்துக்கு பயபக்தியோடு கீழ்ப்படுத்தி கொடுக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் பிரியமா இருக்கிறார். வாயில திறந்து ஜெயிப்போம். எல்லாரும் சத்தமாக வாயில திறந்து ஜெயிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம். வாயில திறந்து ஜெயிப்போம். ஹalleluya. 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 ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஜீவிக்கிறோம். ஓ ஹalleluya. ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். ஆண்டவரே ஜனங்களை ஆசீர்வதிங்க. சமீப ஆண்டவரே ஐயா இடத்துல ஐயா ஆண்டவரே வார்த்தைக்கு கீழ்ப்படுத்த ஒவ்வொருவருடைய ஆஸ்வதியும் ஆண்டவரே ஆஸ்வதி கேட்ட வார்த்தை எங்களுக்கு எப்படி எல்லாம் கிரியை செய்திருக்கிறது. என்னுடைய வார்த்தைகளை சுத்தமாக ஆண்டவரே இந்த வார்த்தைகளால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் உள்ளத்தினால் பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறோம். கர்த்தாவே வாரும் அப்பா, வாரும் எங்களோட கூட இருப்பா.
நாங்கள் எங்களுடைய உள்ளம் உடைக்கப்பட்டதப்பா. நாங்கள் தெரியாதவர்களை கற்றுக்கொண்ட ஆண்டவரே, எது நன்மை எது தீமை என்பதை புரிந்து கொண்ட ஆண்டவரே, உங்கள் வார்த்தைகள் எங்களுக்கு எவ்வளவெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது ஆண்டவரே. வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் நாங்கள் நிறைய பெற்றுக்கொண்டு ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு போகும்படியாக இந்த வார்த்தைகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறப்பா. ஆண்டவரே, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நாங்கள் கொடுக்கும்படியாக எங்களுக்கு கிடைத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்வோம், ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும், குடும்பமாக ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், சந்ததியாக ஆசீர்வதியும் சுவாமி. வரவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் யாவரிடமும் போய் சேரட்டும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஞாயிறுக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம்